அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்து நம்மளுடைய பொங்கல் எப்படி போச்சு அப்படின்னு ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு எந்திரிச்சோடனே காலையில் கோலம்லாம் போட்டாச்சு. நம்மளுடைய ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நம்ம தான் எல்லா வேலையுமே பார்க்கணும். ஏன்னா நம்ம தான் இந்த வீட்டோடைய ஆணி வேர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோலத்தெலாம் போட்டு நம்மளும் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் பிள்ளைங்களெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பொங்கலுக்கு ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி இருக்கும்போது பக்கத்து வீட்டில் வேறு ஆள் இல்லையா, நாங்களே தான் பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஆளாக இருந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் மாமனார் ஹஸ்பண்ட் எல்லாம் சேர்த்து பொங்கலை வச்சு நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. அது என்னமோ தெரியல, அந்த பொங்கல் பொங்கி வரும்போது தன்னால் நம்மளை அறியாமையே ஒரு சந்தோஷம் வந்துடுது. அதுக்காக தான் பொங்கல் வைக்கிறோமா என்னென்னு அப்படின்னு தெரியல. அப்படியே நம்மளும் பொங்கல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு படைச்சிட்டு சாமி கும்பிட வந்தாச்சு. சாமி கும்பிட்டு இருக்கும்போது அந்த திருஷி வெளியில் ஓடிட்டாங்க. அவங்கள தேடி நான் போயிட்டேன் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் அவங்கள பிடிச்சிட்டு வரும்போது இவங்க காணாமல் போயிட்டாங்க. அப்படியே 2 பேர் மாறி மாறி காணாமல் போயிட்டு இருந்தாங்க. சாமி கூட ஒழுங்காக கும்பிட முடியாத மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, நம்ம ஊரில் பொங்கல்னாவே பாட்டெல்லாம் களை கட்டும். அதே மாதிரி தான் இப்போவும் பாட்டு கொளுத்தி எடுத்துருக்காங்க. நிறையா விளையாட்டு போட்டிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அது நம்ம பின்னாடி ஃபுல்லாக அப்லோட் பண்ணுவோம். உங்களுடைய பொங்கல் எப்படி போச்சு அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். எல்லாருக்கும் இந்த நாள் நன்னாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு நம்மளுடைய வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். முடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.